ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியை கைப்பற்றப் போவது யார்? முதலமைச்சரா, முன்னாள் முதலமைச்சரா என மிகுந்த எதிர்பார்ப்பில் ஆதரவாளர்கள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எதிரொலி. புதுச்சேரி சட்டசபையில் பெண்கள் போட்டியிட ஒதுக்கப்படும் தொகுதிகளின் பட்டியல் வெளியீடு. புதுச்சேரியில் 4 தினங்களுக்கு முன் மாயமான பெண் கட்டிட தொழிலாளி தமிழக பகுதியில் சடலமாக மீட்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 17ஆம் தேதி முதல் பாட புத்தகங்கள் விநியோகம். கல்வித்துறை தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி நேரடியாக மோதிக்கொள்ளும் தட்டாஞ்சாவடி தொகுதியை கைப்பற்றப் போவது யார் என மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1964இல் முதன்முறையாக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. இதுவரை 15 சட்டசபை தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளன. இதில் கடந்த 1990ஆம் ஆண்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதன்முறையாக ரங்கசாமி களமிறங்கினார். ஜனதா தள வேட்பாளரிடம் அவர் வெற்றி வாய்ப்பையும் இழந்தார். இதையடுத்து 2016இல் மீண்டும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் ரங்கசாமி வெற்றி பெற்று எதிர்க்கட்சித் தலைவர் ஆனார். 2021 தட்டாஞ்சாவடி, ஏனாம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். இதில் ஏனாம் தொகுதியில் தோல்வியுற்றாலும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்று என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் முதலமைச்சர் ஆனார். தற்போது 9வது முறையாக சட்டசபை தேர்தலை ரங்கசாமி எதிர்கொள்கிறார். இதில் தட்டாஞ்சாவடி, மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் களம் காண்கிறார். இதனிடையே தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிடும் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி 10வது முறையாக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார். இவர் கடந்த 1980ஆம் ஆண்டு முதன்முறையாக நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். தொடர்ந்து 2016இல் மீண்டும் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். ஆனால் 2019இல் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்பி ஆனார். இதனால் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். ஆனால் தற்போதைய தேர்தலில் எம்பியாக உள்ள வைத்திலிங்கம் 10வது முறையாக சட்டசபை தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதுவரை 9 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டுள்ள வைத்திலிங்கம் முதல் முறையை தவிர தொடர்ந்து 8 முறை வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 முறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். தற்போது கட்சியின் கட்டளையை ஏற்று 10வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது சொந்த தொகுதியான தட்டாஞ்சாவடியில் எதிர்கொள்கிறார். இதனால் தொகுதியை கைப்பற்றுவது யார் என்பதில் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆதரவாளர்களும் வைத்திலிங்கம் எம்பியின் ஆதரவாளர்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அமலானால் புதுச்சேரியில் சட்டசபையில் பெண்கள் போட்டியிட ஒதுக்கப்படும் தொகுதிகளின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர். ஆனால் புதுச்சேரியின் சட்டசபையில் பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் போதிய அளவில் இல்லாத சூழல் உள்ளது. இதுவரை ஒட்டுமொத்தமே 16 பெண்களே புதுச்சேரி சட்டப்பேரவையில் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்துள்ளனர். இந்த முறையும் சட்டசபை தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளருக்கு கூட முக்கிய கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் வாய்ப்பு அளிக்கவில்லை. என்ஆர் காங்கிரஸ், தமிழக வெற்றிக் கழகம் தலா 2 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளது. காங்கிரஸ் ஒரு பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு தந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி சரிபாதியாக 14% பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு தந்துள்ளது. இந்த நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அமலானால் மக்களவை, மாநில சட்டமன்றங்கள் மகளிருக்கு 33% இடங்கள் ஒதுக்கப்படும். நிலுவையிலிருந்து வந்த மகளிர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த மத்திய அரசு தற்போது உறுதியாக உள்ளது. இந்த சட்டம் அமலானால் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் 10 தொகுதிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். மேலும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரில் 1 இடம் மகளிருக்கு ஒதுக்கப்படும். மொத்தமாக 11 தொகுதிகள் புதுச்சேரியில் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்பது கூடுதல் தகவல்.
அடுத்த 2031 சட்டப்பேரவை தேர்தலில் இது நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெண்கள் போட்டியிட தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் வடக்கு, திருநள்ளாறு, உருளையன்பேட்டை, பாகூர், நெட்டப்பாக்கம், அரியாங்குப்பம், உப்பளம், உழவர்கரை, ஊசுடு, மண்ணாடிப்பட்டு உள்ளிட்ட தொகுதிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் மாயமான பெண் கட்டிட தொழிலாளியின் உடல் தமிழக பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஊசுட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி அமுதா. கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த வாரம் அருபாத்தபுரம் பகுதியில் உள்ள தனது மகன் வடிவேலு வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே கடந்த 12ஆம் தேதி கட்டிட வேலைக்கு சென்ற தனது தாய் வீடு திரும்பாத நிலையில் அமுதாவை காணவில்லை என மகன் வடிவேலு வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அமுதாவை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் அமுதாவுடன் பணியாற்றிய தர்மபுரி பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் பரந்தாமன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து ரகசியமாக விசாரணை மேற்கொண்டதில் பரந்தாமனுக்கும் அமுதாவிற்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தது தெரியவந்தது. இதன் காரணமாக அமுதாவிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி பரந்தாமன் புதுச்சேரி எல்லைப் பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட பூத்துறை அருகே உள்ள முந்திரித்தோப்பிற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த அமுதாவிடம் தனக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறித்து பரந்தாமன் கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பரந்தாமன் அமுதாவை அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்து முந்திரித்தோப்புக்குள் புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அமுதாவை கொலை செய்து புதைக்கப்பட்ட முந்திரித்தோப்பிற்கு சென்ற புதுச்சேரி மற்றும் தமிழக காவல்துறையினர் அழுகிய நிலையில் கிடந்த அமுதாவின் உடலை மீட்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 17ஆம் தேதி முதல் பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு இறுதியாண்டு தேர்வு முடிந்து கடந்த 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டன. பள்ளிகள் திறக்கும் நாளில் புத்தகம் சீருடை வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவுக்காக ஆசிரியர்கள் பணிக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் ஓட்டுப்பதிவுக்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட்டன. பாட புத்தகங்களும் புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தன. இந்த புத்தகங்கள் அரசு பள்ளிகளுக்கு விநியோகம் செய்ய பிரிக்கப்பட்டு வருகிறது. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் அந்தந்த பள்ளி முதல்வர், தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் எண்ணிக்கைப்படி புத்தகங்களை பெற்று செல்ல கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜ்பவன் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் கருப்பு கொடி ஏற்றி கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தப்போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கருப்பு கொடி ஏற்றியும் கருஞ்சட்டை அணிந்தும் மசோதா நகலை எரித்தும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். இதேபோல ராஜ்பவன் தொகுதியில் அமைந்துள்ள திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் தொகுதியின் பொறுப்பாளர் விக்னேஷ் கண்ணன் ஏற்பாட்டில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கருப்பு கொடி ஏந்தி தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. 33% தேங்காய் திட்ட முகத்துவாரத்தில் தேங்கி கிடக்கும் குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி உப்பளம் மற்றும் தேங்காய் திட்டு துறைமுக முகத்துவார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள் என சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த முகத்துவார பகுதிகளில் கடலில் நேரடியாக சென்று குப்பைகளை தடுக்கும் வகையில் அரசு சார்பில் மிதவைகள் போட்டு அடைக்கப்பட்டுள்ளது. தற்போது மிதவை போடப்பட்ட பகுதிகளில் குப்பைகள் சேர்ந்து பறந்து விருந்து கிடக்கின்றது.
பிளாஸ்டிக் பாட்டில்கள், செருப்புகள், ஐஸ்கிரீம் கப்கள், மது பாட்டில்கள், தர்மாக்கோல்கள், மரக்கட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் குவியல்களாக தேங்கி கிடக்கிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் கடலில் மீன்பிடித்து வரும் மீனவர்கள் படகுகளில் உள்ள கழிவுப் பொருட்கள், வீணாகும் மீன்களை அந்த குப்பையில் கொட்டுகின்றனர். இதனால் தேங்கி கிடக்கும் குப்பையிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது. இதற்கிடையே தற்போது முகத்துவார பகுதியில் படகு சவாரி செய்வதற்கு நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். அவர்கள் குவிந்து கிடக்கும் குப்பைகளை பார்த்து முகம் சுளிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும் போது இந்த குப்பைகள் அனைத்தும் கடல் அலையில் கடலுக்குள் இழுத்து செல்லப்படும். அவ்வாறு இழுத்து செல்லப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் உள்ள உயிரினங்கள் உண்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்நிலையில் மீன்களை பிடித்து சாப்பிடும் மனிதர்களுக்கு பல்வேறு நோய் தொற்று ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சாலைகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்வது போல தேங்காய்திட்டு துறைமுக முகத்துவார பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள், மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வீடுகள் மற்றும் தெருக்களில் கருப்பு கொடிகள் ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்டம் கட்சியின் முதன்மை செயலர் அரிமா தமிழன் தலைமையில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த முறையில் இந்த எதிர்ப்பு நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது பல பகுதிகளில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் கட்சித் தலைவர் திருமாவளவன் வழங்கிய ஆலோசனைப்படி போராட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்த நிர்வாகிகள் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ந்து ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளனர். தென்னிந்தியாவை வஞ்சிக்க நினைக்கும் ஒன்றிய பிஜேபி அரசை கண்டிக்கின்றோம். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் தனலட்சுமி பாஷிங்கம், துணை இயக்குநர் ராஜலட்சுமி, நந்தினி, நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் தலைவர் பாஷிங்கம் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக SRM பல்கலைக்கழகத்தின் கார்ப்பரேட் தொடர்பு தொழில் சேவைகள் மூத்த மண்டல தலைவர் தினேஷ் வாசுதேவன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குநர் மருத்துவர் நவீன் தியாகு, முன்னாள் மாணவர்கள் மருத்துவர்களுமான அரவிந்த்குமார், பானுப்பிரியா ஆகியோர் பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இடம் கிடைத்தவர்களுக்கும் வகுப்பு வாரியாக முதலிடம் பிடித்தவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் சேலம் அருகே கார் விபத்தில் சிக்கிய பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த வீரர்கள் திருச்சூர் தீயணைப்பு பயிற்சி பள்ளிக்கு பயணித்துக் கொண்டிருந்தபோது சேலம் அருகே ஏற்பட்ட விபத்தில் மனித நேயத்துடன் செயல்பட்டு பாராட்டுக்குரிய செயலை நிகழ்த்தியுள்ளனர். சாலையில் நின்று கொண்டிருந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்ததை கவனித்த அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அதைத் தொடர்ந்து காரில் சிக்கியிருந்த பயணிகளை பாதுகாப்பாக மீட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான முதலுதவி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர். விபத்தில் சிக்கியவர்களின் உயிர் காக்கப்பட்ட இந்த சம்பவம் பொதுமக்களிடையே மிகுந்த பாராட்டை பெற்றுள்ளது. இந்த வீரர்கள் புதுச்சேரியிலிருந்து பயணித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,260 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,700 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய